நம்ம நன்னிமா முந்திரி பழம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ഇത് കുറേ കിട്ടുമ്പോഴത്തേക്ക് നമുക്ക് ജ്യൂസ് അടിക്കാൻ വേണ്ടി കുഴിഞ്ഞ് തണുക്കുമ്പോൾ ഫ്രിഡ്ജിൽ വെക്കും. എന്നിട്ട് അത്യാവശ്യം നമുക്ക് ജ്യൂസ് കുടിക്കണമെന്ന് തോന്നുമ്പോൾ കുറച്ചെടുത്ത് ജ്യൂസ് അടിച്ച് നമുക്ക് കുടിക്കാം. നല്ല രസമുണ്ടാവും നമുക്ക്. என்னன்னா, அதாவது உங்களுக்கு நிறைய முந்திரி பழம் வாங்கும்போது அதை வந்துட்டு அவிச்சு அது கூலான ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. அடுத்து எப்போ தேவைப்பட்டாலும் அதை வந்துட்டு நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சிக்கலாம். முந்திரி பழத்தை நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். கூலானதுக்கப்புறம் அதை எடுத்து அதோட பல்ப் எடுத்து அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு முந்திரி பழம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். அப்படியே நம்ம அதை ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கொஞ்ச நாள் அது கெட்டு போயிடும். அதனால நம்ம இதை இப்போ அவிச்சு வைக்கிறதுனால 1 மாதம் வரைக்கும் கூட அது வந்துட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே கெடாமல் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பல்ப் எடுத்து மிக்சியில் போட்டு தேவையான அளவு பால் ஊற்றி கொஞ்சமாக சீனி போட்டு அதை மிக்சியில் போட்டு அடித்து குடிக்கலாம். எங்கள் நனிமா சொன்னாங்க 1 மந்த் இந்த மாதிரி கிரேப் ஜூஸ் குடித்தா நம்ம நல்லா கலர் ஆயிடலாமா. ட்ரை பண்ணி பார்ப்போம். எங்கள் நனிமா இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி எனக்கு ஒரு கிளாஸ் கொடுத்தாங்க. குடிச்சு பார்த்தேன் காய்ஸ். அப்பா சூப்பராக இருந்துச்சு. நான் இன்னும் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். ஜூஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எங்கள் நனிமாட்ட சொன்னேன். எங்கள் நனிமா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ அவ்வளோதான். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.